நாள்கள் ஒய்யா ஒயர ஒயர ஒய்யா ஒய்யா ஒயர ஒயர ஒய்யா ஒய்யா ஒயர ஒயர ஒய்யா ஒய்யா ஒயர ஒயர ஒய்யா ஒய்யா புது ரோட்டுல தான் ஒய்யா நல்ல ரோட்டுல தான் நின்றாடும் வெள்ளி நிலவு ஒய்யா இந்த ராத்திரியில் ஒய்யா ஒரு யாத்திரையில் பூவோடும் காத்தும் வருது நிலவெங்கே சென்றாலும் நிலம் பின்னால் வராதா நீ வேண்டாம் என்றாலும் அது வட்டம் நீடாதா பொது ரோட்டுலதா நல்ல ரோட்டுலதா நாடும் இல்லை இந்த ராத்திரியில் ஒரு யாத்திரையில் பூவோடும் காத்தும் வருது ஒரு யாத்திரையில் பூவோடு காத்தும் வருது மேகமரும் தூண உன்னோடு நாடு வந்தால் என்னடியம்மா தென்மதுரை சேரும் வரையா துணையாக ஏழை என்னை ஏற்றுக்கொள்ளம்மா ஓடாத கிளியே தனியாக ஏதேனும் நடக்கும் தவறாக மூலிட்டு கிடக்க பொதுவாக உண்டாக நடப்போம் மெதுவாக நன்றி 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 ஆமா அவர் ஜிவாஜி பத்துமணியா சரிம்மா 10 மணி அவர் அப்படியே வாசிக்க ஆரம்பிச்சாருன்னா நான் காலை தூக்கி அப்படியே பரவாயில்ல ஆனதோட இருக்கேன்
காலை தூக்கி இல்ல நம்ம நீ என்ன படுத்துக்கிட்டு பார்க்க போறியா? நான் காலை தூக்கியாண்ணா? இல்ல அப்படியாச்சும் ஓசில பாத்துடலாம் அப்படி ஒண்ணும் தெரியாது. ஆமா சரி, நாங்கெல்லாம் இப்ப எங்க போறோம் தெரியுமா? எங்க போறீங்க? நாங்கெல்லாம் காட்டுல போய் ஆளு சொன்ன பறவை எல்லாம் விரட்ட போறோம். சரி. ஆனா நாங்க முகர கட்டைய பாரு, வெக்க வேற போட்டுக்கிட்டு காட்டுல போய் ஆளு பறவை எல்லாம் விரட்ட போறோம். ஆனா நாங்க காவலுக்கு போறோம். நாங்க மட்டுமா போறோம்? வள்ளியம்மா வராங்க, இன்னொரு தோழி பொண்ணு இருக்கா, நீங்க எல்லாம் வர்றீங்க. தூங்குற ஆளுகளை எல்லாம் எழுப்பிக்கிட்டு நாங்க காட்டுக்கு போறோம். போய் காட்டையும் கெடுக்கலாம் முடிவு பண்ணிட்டோம். சரி. ஆமா, ஆனா நாங்க காட்டுக்கு போறோம். ஆமா, அது வந்து என் மனசுல உள்ள ஆசையெல்லாம் சொல்லலாம்னு நினைக்கிறேன். மம்மா சொல்லவா? சொல்லுங்க பாப்போம். ராத்திரி நேரத்து பூஜையில் என்னங்க? யாரு வருவா? அப்ப அடுத்து தோழி வருவா. உங்க தோழியா? ஆமா, சீக்கிரம் தோழியை சந்திப்போம். அம்மா பார்த்து உள்ள விஷயத்த சொல்லிடுவோம். அப்புறம் தோழி ஏமாமா காலையில நம்மள அதுல இறங்க விடுவாங்களோ? இல்லம்மா, படுத்து உருளணும். அஜிங்க. ஆமா, ஆத்தாகாண்டி 500 சம்பளத்துக்கு இதெல்லாம் தேவையா உனக்கு? யாருக்கு? அம்மா 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 எங்கே? வா வா. இல்லையே தோடு போடு, நீயே தோடு போடு. அம்மா அம்மா அம்மா. என்னையா மைக்கு உள்ள போயிருமல? கொடுத்த பிள்ளைகளா குட்டியா? வேணாம், மைக்க ஒரு அளவு. மாமா அம்மாக்கு மயக்கம் வரல, தண்ணி கொண்டு கொடு. ஏய் இல்லங்க, பாட்டுங்க. ஏதோ 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 ஒரு மைக். ஏதோ 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 ஒரு மைக். எப்படி 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 வந்தது எனக்கு? இந்த பாட்டு தெரியும். கடைகளுக்கு வளர்ந்து என்ன பாரு புரியும்.
அப்பா வந்திருக்காரா? வந்திருக்காங்க. எங்க இருக்கிறார்? இன்னைக்குதான் நான் அப்பா பார்த்திருக்கேன். ஏன் இவ்வளவு நாள் பார்த்ததே இல்லையா? ஏன்னா அவர் கூடவே இருக்க பார்த்தது இல்லைன்னு சொல்றேன். கூடவே இருக்கிறேன். அப்பா அரண்மனையை விட்டு வெளியில வரவே மாட்டேங்கிறார். அரண்மனை எங்க இருக்கு நமக்கு? நான் குடிசையதான் சொல்லிக்கிறேன். குடிசை கூட கோபுரமா நிக்கிற பெரிய மனிதர். அப்பா வெளியில வந்து நான் இன்னைக்குதான் பார்த்திருக்கேன். சொல்றேன், நாட்டுக்கே தலைவர் அவர் வெளில வராமல வீட்டுக்குள்ளேயே இருப்பாரு. நான் பார்த்தது இல்லைங்க. நீ பார்க்கல? சரி, கூப்பிடுங்க அவரு. அழைக்க பார்ப்போம். எப்பொழுதுமே இல்லாமல் இன்று எங்களை பார்ப்பதற்கு, என்னை பார்ப்பதற்கு நீங்க வந்திருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். என்ன விவரமா என்ன பார்க்க வந்திருக்கீங்கன்னு சொன்னீங்கன்னா அதன்படி நடக்க நான் சித்தமா இருக்கேன். மகளே, உன்னை அழைத்த காரணத்தை தெரிவித்து சொல்லுங்கப்பா. நமது குலவழக்கப்படி ஆடவர் உள்ள வயதிலும் அதை பருவமடைந்த பெண்கள் காவல் புரிதலும் முன்னப்படாச்சார். சரி. அதன்படி நாட்டில் உள்ள பருவமடைந்த பெண்கள் எல்லோரும் காவலுக்கு சென்றுள்ளார்கள். எனது மாலாய நீ இன்னும் காவலுக்கு செல்லவில்லை என்று நாட்டு மக்கள் என் மீது குறை கூறுகிறார். குறை கூறுற அளவுக்கு நாம நடத்துக்கலாமா? மக்களுக்கு ஒரு நீதியா, மன்னருக்கு ஒரு நீதியா அப்படின்னு நாமளே இருந்துட்டோம்னா அவர் மக்களுக்கு யார் செய்யறது? ஆமா. அதனால நாம சரியா, தலைவன் சரியா இருந்தா தொண்டர்கள் சரியா இருப்பாங்க. தலைவனே சரியில்லைன்னா தொண்டர்களை கேட்க வேணும். அதனால நீங்க சரியா இருக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். அதனால இப்ப மக்கள் குறை கூறாங்க, என்ன காட்டுக்கு அனுப்பி சொல்றீங்க? காட்டுக்கு போய் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லுங்க. சரி. அந்த பரந்தில் அமர்ந்து கையிலே கவனம் வைத்து அதற்கு கல்லை வைத்து வானம் பாடி வரும் பறவைகளை கானம் பாடி வேட்டும் என்று பறவைகள் போகலன்னா கல்ல வச்சு அடிக்கலாமா? கல்ல வச்சு அடிக்க கூடாது. கவனம் வச்சு ஓம் என்று சொல்லை வைத்து அடிக்க வேண்டும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க. சரி, எப்படி பறவை வரணும்னு விளக்கமா சொல்லுங்கப்பா. விளக்கமா சொல்லுங்க. செந்தினையும் கருந்தினையும் கந்தனுக்கு நான் விதைத்தேன். இப்படி எல்லாம் பறவை விரட்டணும். அதானே அப்படியே நான் செய்வேன். அப்படி நான் செய்த பாக்கியம். ஆமா, அப்பா அப்படி காவலுக்கு போக சொல்லிட்டாரு. யாராவது வர்றாங்களா? ஒத்தையில போச்சுறாருன்னா எதுவுமே கேட்க மாட்டாங்க. இல்லங்கம்மா, அப்படிலாம் இல்லங்கம்மா. நான் வர்றேன். சரி, ஒரு தோழி வர்றா. இன்னொரு தோழி யாரு? ஆமா, புதுசா நம்ம குடிசையில சேர்ந்திருக்காளா இல்லையா? எதுக்கு? வேலைக்குதான். நீ இருக்கும்போது அந்த பிள்ளை எதுக்குடி? நான் ஒழுங்கா வேலை வைக்கலன்னா அப்பா அவரையும் சேர்த்திருக்காரு. ஏன் நீ சரியா வேலை பார்க்க வேண்டியது, அப்புறம் எதுக்கு அந்த பிள்ளை வேற? சரியா வேலை வைத்தலாம் அவரு ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. ஏன் ஒத்துக்கிற அளவுக்கு நீ செய்யணும்? நல்லா செஞ்சனால்தான் பல்லெல்லாம் கொட்டி போச்சு. ஆனா வேலை பார்த்து பார்த்து அந்த பிள்ளை எனக்கு இருக்கிற பல்லெல்லாம் கழட்டிட்டு போறதுக்கா? சமைச்சு அவரு சுட சாப்பிட்டு கொட்டி போச்சு. அப்படியா? சரி, நீ வேற அப்பா நினைக்காதியா? அப்பா மகளுக்கு வேலைக்கார பிள்ளைக்கு ஒரே மாதிரி ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்காரு. ஆமாங்க, அப்படி ஒரு பெரிய பரந்த மனப்பான்மை யாருக்காவது இருக்க முடியுமா? தான் பிள்ளை வேறு, மற்ற பிள்ளைங்க வேறு நினைக்கிற இந்த உலகத்துல தான் பிள்ளை மாதிரியுமே நம்ம தோழிகளா இருக்கணும். நம்ம வீட்டுல வேலை பார்க்குற பிள்ளைங்க இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறா இல்லையா? அது பெரிய மனசு தானே. இந்த பிள்ளை என்னன்னா, இந்த பிள்ளை சமைச்சு போட்டுதான் எங்க அப்பாவுக்கு பல்லெல்லாம் கொட்டி போயிடுன்னு சொல்லுது. அப்ப எந்த அளவுக்கு சமைச்சிருப்பேன் பாருங்க. எங்க அப்பா எனக்காக ஆடை எடுக்க ஊரா திரியிறாரு, உலகம் முழுதும் திரியிறாரு. இது வரைக்கும் எங்கேயுமே பார்க்காத நீங்க இன்னைக்கு பாத்திருக்கீங்க. வேற எங்கேயாவது பாத்திருக்கீங்க? எங்க அப்பாவை எங்க பாத்தீங்க? காரைக்குடியில. காரைக்குடி எதுக்கு அவர் வர்றாரு? பால் குடம் எடுக்க போறாரு முத்து மாரியம்மனுக்கு. ட்ரெஸ் எடுத்து ஐயப்பா ஜவுளி கிடைக்காது. நான் தான் சொன்னேன்ல, இது உலக தெரிஞ்ச உண்மை. ஆனா உங்களுக்கு தெரிஞ்சு வச்சு பாருங்க, ஊரா தெரியாது இப்படி எல்லாம் ஆட வைக்கணும் அப்படின்னு கேட்டாரு. கூடவே இந்த பிள்ளைங்களும் இருக்கு. பிள்ளை உங்க ஒட்டியும் நல்ல மாதிரி போட்டிருக்காங்க, நம்ம போடலையே அப்படிங்கிற மனக்குறைகள் வரக்கூடாது. மனக்குறை வந்து
என்ன ஆகும்? மன கஷ்டப்படும். மற்றவர் மனதை நோகாம எடுத்துக்கணும் அப்படின்னு என்ன மாதிரி எங்க அப்பாவும் இருக்காரு. காரைக்குடிக்கு போய் எந்த கடையில எடுத்தாருன்னு தெரியும் உங்களுக்கு? ஐயாப்பா ஜவுளி கடையில வந்து கேட்டாரு, அங்க இருந்துச்சா? என் மகளுக்கு துணி வேணும் அப்படின்னு. இருந்திருக்குமே. ஆனா காரைக்குடியில பெரிய கடை இருக்கு. அவரே சொல்லிட்டாரு. என்ன சொன்னாரு? ஐயா உங்க மகளுக்கு கடை துணி வந்து நம்ம கடையில இல்ல, இதே லைன்ல போனீங்கன்னா 3வது கடை தார்பாய் விற்கிற கடை. அப்ப நாங்களாம் தார்பாயில தச்சு போட்டு வரோம்னு சொல்றீங்களா? அப்படியே இருந்தா நீங்க வெளியில சொல்லலாமா? எங்க அம்மா மனசு எவ்வளவு கஷ்டப்படும். நான் மற்ற ஒரு மனது நோகாம இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். ஆனா எனக்கு தார்பாயில ஆடை தச்சு போடணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க. இதுக்கு எங்க அப்பா வராமலே இருந்திருக்கலாம். என்னங்க? அதனால ஆளு எடுத்துட்டு ஆளு இப்படி உள்ளி ஆயிட்டாரு. போற போக அடுத்தெல்லாம் கம்பா வருவாரு போல. கம்பா வந்தாலும் பரவாயில்ல, தெம்பு இருக்கிற வரைக்கும் கம்பா இருந்தாலும் கம்பு ஊனாம நம்ம பாத்துக்கிறோம். இருந்தாலும் அப்பா சொல்ற வேலை கவனம் பார்க்கணும். சொல்லல. ஆமா உள்ள வருவாளா? வருவாமா? எப்ப வரும்? அவ வருவா. அவ கிளம்பிக்கிட்டு இருக்காமா. இவ்வளவு நேரம் கிளம்புறாங்க அவங்க. 16 லிப்டிக் போடுறா. ஏன் இதெல்லாம் அவளுக்கு? ஆமா 20 மை போடுறா. அப்படியா? அழகா கூட்டிக்கிட்டு இருக்கா. அப்படி ஒரு அழகா அந்த பெண்ணு. நகை கடைக்கு போயிட்டு தான் வருவேன் இருக்கா. ஏன் நகையெல்லாம் மாட்டிக்கிட்டு வரணுமா? வித்தியாசமான பொம்பளை பிள்ளையாசமா. சரி பரவாயில்ல, அழகுக்கு அழகு சேர்க்கணும் அப்படின்னு அவன் நினைச்சிருக்கா. முடிவு இந்த பிள்ளை வந்துருமா? நேரம் நம்ம என்ன பண்றோம்? நம்ம உள்ள போய் அவ்வளவு வெளியில தள்ளுறோம். அதன் பிறகு மற்ற விவரங்கள் அவகிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு என்ன நிறைய இருக்கு. இது வரைக்கும் நானும் போனதில்லை, நீங்க போனதில்லை, நானும் இல்லை. ஆமா அந்த பிள்ளைய வச்சுதான் நாம போறோம் எல்லாரும் காட்டுக்குள்ள. அதனால
கட்டிக்கார மாமா சொல்லடி. ஏன் மாமா ஒரு பொண்ணா பிறக்கிறதுக்கு சும்மா இருக்கலாம்? ஏன் என்ன பிரச்சனை, என்ன காரணம்? பகல்லையும் போட்டு குத்துறாங்க, நைட்டுக்கும் போட்டு குத்துறாங்க. எதை போட்டு குத்துறாங்க? எல்லாம் கோவத்துலதான். அதுலதான் மாசமானதோ. இந்த மாசம் வேஷமா போனது. என்ன பொம்பளை வாழ்க்கை, பொண்ணா பிறக்கிறதே தவறுதேன். ஆமா, இதுவும் தண்ணி மாதம் செய்யணும்னா நீங்க சொல்லியிருக்கீங்க, மாச கணக்குல செய்யறாங்கல்ல. இதுவும் தண்ணி போட்ட மாட்டினா தண்ணியா விட்டுட்டு போயிடுறாங்க. இதுவும் கஞ்சா போட்ட மாட்டினா இதை பார்த்து என்ன செய்ய போற நீ நான் கிட்டி தான் இருக்க, ஒரு மஜிரும் பண்ண முடியாது. மெனக்கர் பார்க்க காட்ட சொல்றேன். என்ன பொம்பளை வாழ்க்கை, என்னடி சொல்லிடி. எல்லாரும் கல்யாணம் பண்ணாங்கன்னு நான் கல்யாணம் பண்ணேன். நீ கல்யாணம் பண்ணியா? கல்யாணம் பண்ணி நிம்மதியான தூக்கம் இல்லை. சரி, பட்டிமன்றத்துல பேசுறேன். நான் கல்யாணம் பண்ணேன், மூதை நல்லா தான் தூங்குறேன். திடீர்னு 11 மணியை போல எந்திரிச்சு இங்கே வருகை தந்திருக்கு இப்படி சொல்லி பயமுத்துறேன். யார் உன் புருஷனா? ஆமா. சரி சரி, அதுதான் போனா பொண்ணு டாக்டர் கல்யாணம் பண்ணேன். டாக்டர் கல்யாணம் பண்ண. சரி, டாக்டர் கல்யாணம் பண்ண நம்ம கவலைப்படாம இருக்கலாமே, எப்படியா நம்மளை ஊசி போட்டு நம்மளை காப்பாத்திருவாரு. காப்பாத்திருவாங்க. அந்த ஆளை பிடித்தேன். என்ன பண்ணாரு? நல்லா தூங்குறேன். திடீர்னு 12 மணியை போல எந்திரிச்சு போடவான்னு கேட்கணும். சரி போடுறே நைவா போடுங்க, முதல் ஊசி போடுறதுலயே குறியா இருக்கேன். கம்நாட்டி பையல. சரி, அதுதான் போனா போன பஞ்சர் கடைக்காரனை கல்யாணம் பண்ணேன். யாரு? டயர் பஞ்சர் ஓட்டுறவனே? பஞ்சர் ஓட்டுறவனே. சரி, அந்த ஆளு கல்யாணமே பண்ணக்கூடாது. ஏன், என்ன காரணம்? அசந்து தூங்க விடுறேன். இல்ல ஏன் தூங்கிக்கிட்டு திடீர்னு ஏதாவது உடம்புல ஓட்ட தெரிஞ்சா பழிச்சு நடந்துட்டு அவன் பாட்டுல படுத்துவேன். சரி, அதுதான் போனா பொண்ணு. சரி, இவரை கல்யாணம் பண்ணி இந்த மிருதக்காரன். இவனையா? யார கல்யாணம் பண்ணாலும் மிருதக்காரன் மட்டும் கல்யாணமே பண்ணக்கூடாது. ஏன்டி, என்ன காரணம்? இந்த மூதைக்கு ஒரு வாரமா நாடாமல இந்த கதை மயிர் எனக்கு தெரியல. சரி, நான் எப்போ இப்படி படுக்கிறேன், ஒரு நாள் இப்படி படுத்துட்டேன். சரி, குப்புறங்க படுத்துட்டேன். சரி, திடீர்னு பாரு 2 மணியை போல, திடீர்னு நைட் 2 மணியை போல நல்லா தூங்குறேன். திடீர்னு எந்திரிச்சு பாரு குண்டியில மிருதங்க வாசிக்க ஆரம்பிச்சுட்டேன். அடப்பாவி பயில விடிஞ்சு பார்க்க குண்டி ஒரு பக்கம் வீங்கி போயிருக்கு. அப்புறம் பின்ன ஆச்சு, அதோட நான் வெறுத்துட்டேன். சரி, அதுதான் போனா போன வக்கீல கல்யாணம் பண்ணேன். வக்கீல். சரி சரி, வக்கீல கல்யாணம் பண்ணா எப்படியா கேசில ஏதாவது பண்ணி நம்ம சம்பாதிச்சு அந்த ஆளை கல்யாணம் பண்ண வருஷம். ஏன் அந்த ஆளு பிடிச்சா நல்லா தூங்குறேன். திடீர்னு தூங்கி எந்திரிக்கிறேன். எந்திரிச்சு எதா இருந்தாலும் வாய்தால பாத்துக்கிறோம் கொலையா கொள்றேன். வாய்தால பாத்துக்கிறேன். போன போலீஸ்காரரை கல்யாணம் பண்ணு. போலீஸ்காரர். சரி, போலீஸ்காரரை கல்யாணம் பண்ண நம்ம கவலைப்படாம இருக்கலாமே, யாருக்கும் பயப்படாம இருக்கலாமே, ராஜா மாதிரி தெரியலாமே. சரி, அப்புறம் கல்யாணம் பண்ண புருஷன் நல்லா தான் பேசிக்கிருக்காரு. திடீர்னு கோவம் வந்து அடிக்க வராரு. அடிக்க வரையில 500 ரூபாய் காசை கொடுத்தா கம்முன்னு நின்றுக்கிறாரு. லஞ்சமா? என்ன பொம்பளை வாழ்க்கையே இப்படி ஆயிடுச்சு. சரி, இப்படிலாம் இருந்து நம்ம எப்படி காலத்தை கல்ல போறீங்க அப்படின்னு இங்க இருந்து வேகமா போனேன். சரி, போய் தண்ணி கிணிக்க விழுந்து செத்துருவோம். அடிப்பாவி, நான் போன நேரம் வர கம்மாயில தண்ணியும் இல்ல ஒண்ணும் இல்ல. ஏண்டி மழையே எல்லாம் அப்படி எங்கடி தண்ணி இருக்கு? பக்கத்துல ஒரு கிணறு ஒண்ணு இருந்துச்சு. சரி, கிணறு பக்கத்துல ஒரு ஆள் சேவிங் பண்ணிக்கிட்டேன். முக சேவிங். அவர்கிட்ட கேட்டு, அண்ணே இந்த கேணியில எவ்வளவுக்கு தண்ணி இருக்கு அப்படின்னு. சரி, அந்த முதை இப்படி சேவிங் பண்ணுவேன், இவ்வளவுக்கு இருக்குன்னு அவன் ஆரத்துக்கு செத்து போயிட்டேன். நான் தப்பிச்சு வந்துட்டேன். அடப்பாவி பேல. சரி, அதுதான் போன அப்ப சரி எப்படியா சுருக்க போட்டா செத்துருவோம். சரி அப்படின்னு ஒரு கையால எடுத்துக்கிட்டு நான் தொங்க போயிட்டேன் தாழதுக்கு. சரி, போனா எனக்கு முன்னால ரெடியா நிக்கிறான் ஒருத்தன் தொங்குறதுக்கு. உன்னே மாதிரியா? அவன் சொல்லிட்டேன், நான் தொங்கனா நீ தொங்க அப்படின்னு. அவன் தொங்க ஆரம்பிச்சு அவனுக்கு காலை பிடிச்சி தொங்குன, அவன் செத்து போயிட்டான். நான் தப்பிச்சு வந்தேன். அடி கொலார பாவியா எங்க போனாலும் சாவே இல்லைன்னு சொல்லிட்டேன். அதோட தப்பிச்சு இங்க வந்தது. இங்க வந்திருக்கீங்க? சரி, இங்க வந்துமா பெரும் பிரச்சனை. என்ன பிரச்சனை? இங்க வந்ததுல இது என்ன, இந்த இடத்துல அரண்மனை. ஆமா, இந்த அரண்மனை பக்கத்துல தெப்ப குளம். அரண்மனையா மயான கிடையாது. இந்த தெப்ப குளம் இருக்குல்ல, ஆமா, இந்த தெப்ப குளத்துல குளிப்போம்னு எனக்கு ரொம்ப நாளா ஆசை. சரி, குளிப்போம்னு முந்தா துணிமணியை கழிச்சு வச்சு குளிச்சுட்டு இருந்தானா, குளிச்சு துணிமணியை மொத்தமா? துணிமணியா மொத்தமாவா? துணிமணியை கழிச்சு வச்சுட்டு சரி குளிச்சுட்டு இருந்தானா, துணிமணின்னு நல்லா சொல்லு. துணிமணியை கழிச்சு வச்சுட்டு துணிமணி கழிச்சு வச்சு குளிச்சுட்டு இருந்தேன். துணி எனக்கு தான் வாயில இல்லை. என்ன துணி? துணி அதோட துணிமணியை கல்வி வச்சு குளிச்சுக்கிட்டேன்னா, சரி குளிச்சுக்கிட்டு இந்த பள்ளிக்கூடத்து போயிரு எருவட்ட பயில சர்ப்பத்தை குடிக்க துணிமணி அள்ளிட்டு போயிட்டாங்க. அப்புறம் மொட்டை குண்டி குழி எழுத அப்படி சுத்தி முத்தியும் பார்த்தேன். சரி, சுத்தி முத்தி எப்படியா நம்ம கரையேறி நம்ம ஊர் மானத்தை காப்பாத்தணுமே. கரையேறி நடந்து வந்துக்கிறேன்னா நம்ம ஊர் மானத்தை காப்பாத்தணுமே நடந்து வந்துக்கிற ஒரு ஆலமரம் ஒன்று இருந்துச்சு. சரி, ஆலமரத்து எல்லையை கோர்த்து கட்டிக்கிட்டா நம்ம ஊர் மானத்தை காப்பாற்றணுமே அப்படின்னு எல்லையை கோர்த்து கட்டிக்கிட்டு நடந்து வந்துக்கிட்டு இந்த வெள்ளாடு மேய்க்கிற சர்ப்பத்தை குடிச்சு வெள்ளாடு அவுத்து விட்டுட்டேன்.
அடடா. அப்புறம் வெள்ளாட ஊத்துட்டு இந்த கிளையெல்லாம் இந்த இலையெல்லாம் திருவிட்டு இந்த கொலை தான் மிச்சம். எந்த கொலை? அதோட நான் தப்பிட்டு வந்தேன். இதுல ஒரு நாய் வாடை மோந்து வந்து செத்து போச்சு. அதோட நான் வந்து இப்ப யாரை கூப்பிடுறோமா? கூப்பிடுங்க. ஐயா தோழி காமாட்சி அம்மனுக்கு கரகமணிக்கு. முட்டு சேராதோ நல்லா இருக்கியா? நல்லா இருக்கியாடி? என்னடி பண்ணிட்டு இருக்க? என்னடி பண்றேன்னா என்னடி பொம்பளை லட்சணமா வராம என்னடி இப்படி? என்னடி அந்த பக்கத்து ஏறி இருக்கு இந்த பக்கத்து இறங்கி இருக்கு? என்னடி உனக்கு மட்டும் ஒரு பக்கம் படர்ந்து போயிருக்கு. ஏய் எனக்கு தெரியாதானடி இருக்கு. ஒரு பக்கத்து கூட வச்சிருக்க போல. எதுக்கு இது சீக்கிரமா? ஏய் என்னடி இது? இதத்தான் வச்சுக்கிட்டு தெரியுது. என்னடி ஒத்த கொம்புமான மாதிரி தெரியுது? கடையில வாங்கல 80 ரூபா தங்கி அப்ப லைட் எரிஞ்சிச்சு. 2 நாள் நெஞ்சில வச்சு அதோட லைட் ஆஃப் ஆயிடுச்சு. இதே மாதிரி இந்த நெஞ்ச பாக்குறவங்க அவங்க அவுட் ஆயிடுறாங்க. உனக்கு நெஞ்ச பார்த்ததுனால தானே நீ இத வைக்கணும்னு அவசியமே இல்லையேடி. அன்னைக்கெல்லாம் வைக்காம தான் வந்தா கரெக்டா தச்சிருக்காப்ல உனக்கு ஜாக்கெட் அப்படி தைக்க முடியும். பக்கத்துலயே உட்காந்து தப்ப போல. சரி அதெல்லாம் இருக்கட்டும். அம்மா அப்பதான் போல விஷயத்த சொல்லியாச்சு. உன்னைய பாக்கணும்னு அம்மா ஆவலா இருக்காங்கடி. ஏய் அம்மா அம்மா ஏய் என்ன பொண்ணை கட்ட போற மாதிரி நல்லா இருமா. அத்தனை சத்தம் கேட்டது யாரு அத்தை? இல்லம்மா சீன அத்தை புறாம வாங்க அப்படின்னு. அப்படி ஒண்ணு சொன்னியாடி? வேற மாதிரி காலையில வந்துச்சு. அழகா இருக்கே. நீ யாரு? அண்டா உங்க அப்பா என்ன வச்சிருக்காருல்ல? எவ்வளவு நாளா? 3 வருஷமா வச்சிருந்தாரு. அந்த இப்ப பெட்ல இருக்கேன். இப்பதாண்டி வந்துட்டு போறாரு. இந்த அப்பா இல்ல உங்களுக்கு 3 அப்பா இல்ல. பல்ல உடச்சு விடுவேன். எனக்கு இருக்கிறது நம்பி தலைவன்ற ஒரே ஒரு அப்பா தான். 3 அப்பா எப்படி வரும்? இது இருக்குல்ல, எது? ஒரு 10 ரூபா காசு இருக்கு. அது 10 ரூபாய் 3 ரூபா தொலைஞ்சு வச்சுனா பக்கத்துல கடன் வாங்குறோம்ல. அது மாதிரி அப்பா ஏண்டி அப்பனை கடன் வாங்கின குடும்பம் மாடி? நீ குடும்பத்துல உள்ள பிள்ளையா நீ? அப்பா எப்படி கடன்? ஓ சித்தப்பா பெரியப்பா அந்த அப்பா அப்படி சொல்ல விளக்கமா? அதுதான்ப்பா சொன்னப்பா. அத சொல்ல வேண்டியதானே? சரிப்பா சரிப்பா இருந்தாலும் இப்ப அப்பா வந்தாரு காட்டுக்கு போகணும்னு சொன்னாரு. காட்டுக்கு எப்படி தண்ணி வச்சுக்கிட்டு அவனா வச்சுக்கிட்டு என்னடி நினைச்சுட்டு பாவடிக்கல கண்ண கரையில கருவா கட்ட மாதிரி கருமம் முடிச்சோட நீ நான் பொம்பை அடி. நீ பொம்பை அப்படின்னா மஞ்சள் தேய்ச்சி குடிக்கணும். இது என்ன கால்? இது காலை காட்டு. பொம்பளை ஆசையா வராது கருமம் முடிச்சவளே. 7 லிட்டர் மண்ணெண்ணெய் வாங்கி மண்ணெண்ணெய் மஞ்சள் என்ன சம்பந்தம்? கலந்து மஞ்சளை கலந்தா பெயிண்ட் சரியா வரும். வெள்ளடிக்கிற மாதிரி இருந்தா சரி. அப்பா காட்டுக்கு போச்சுனாரு. இது வரைக்கும் நான் காட்டுக்கு போனதில்லை. நீ காட்டுக்கு போயிருக்கியா? முதல்ல ஒரு டைம் போனே பக்கன்னு இருந்துச்சுமா. காய்ச்சல் வந்துருச்சு எனக்கு. முதல்ல போனா காய்ச்சல் வருமா? உண்மை ஆமா காட்டுக்கு போன கால பார்க்கணும். போயிடலாமா? அப்பா சில வேலை எடுத்து முட்டையை கட்டி உரம் வைக்கிறோம். கொஞ்ச நேரம் விளையாடுறோம். மற்ற வேலைகள் சிறப்பாக பிரகச்சி.
தொங்கு நான் தொங்குற தொங்குற பிரச்சனை இருக்கக்கூடாது. ஆமா. அதனால சரிங்கம்மா. வந்தாச்சு. இப்படியே விளையாட்டு வந்துருச்சுங்க. ஆமா. மக்கள் ஏற்கனவே குறை சொல்றாங்க. ஆமா. பிள்ளைங்க சின்ன பிள்ளை எல்லாம் காட்டுக்கு போறாங்க, காவல் பார்ப்பாங்களா பார்க்க மாட்டாங்களா, பள்ளி பிள்ளை அனுப்புங்க 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 சொல்லிட்டு எப்ப இருக்காங்க. அனுப்புவியா, எப்ப இப்படி நம்ம அனுப்புவியா? விளையாண்டோம்னா யாரும் சொல்ற மாதிரி நம்ம நடந்துக்க கூடாது. சிறு பிள்ளை வெல்லாம வீடு வந்து சேராது அப்படின்னு பெரியவங்க சொல்றவங்க நம்ம எடுத்துக்கலாமா? பெற்றவங்களுக்கு நல்ல பேர் எடுத்து கொடுக்கணும். நல்ல பேர் அதுல பறவை எல்லாம் வந்துகிட்டே இருக்கு. அவசியம். ஒரே வரட்டு. ஒண்ணு பறவை போகணும், இல்லன்னா இல்லன்னா நம்ம சொல்லிக்கிறாம பேக்க தூக்கி நம்ம போகணும். என்னடி சொல்லிக்கிறவங்க பேக்க தூக்கி பண்ணா அப்புறம் அங்க பாரு ரெடி ஆகிருக்கு. இல்ல எனக்கு காலையில அங்கதான் போகணும். ஓடியாங்கிட்டு ஏற்கனவே கால கண்ணகரின்னு இருக்கு. ஆலேலோ 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 சாலேலே கொண்டாடி பாக்குறீங்க. பாட்டு முடிஞ்சு 2 நாள் ஆச்சு. சரிம்மா. நீ ஏன் இப்படி முடிஞ்ச அப்புறம் தொடர்ந்துகிட்டு இருக்க? பரதநாட்டியத்தை ஆடிட்டு இருந்தாங்க. சரிப்பா, இருந்தாலும் இப்படி குடும்பம் வருதுனால பரவாயில்ல. என்னடி இப்படி சொல்லிட்டு கிடக்க கர்மம் முடிச்சவளே, இது என்னடி இது? தொப்புல அடி, இது என்னடி அது? ₹1 காயின். என்னடி அடுப்பு கறி மாதிரி இப்படி சரிங்கம்மா. கண்டிப்பா உன்னவே வீடியோ வேற எடுத்துட்டு இருக்காங்க அண்ணனு. உன்னை பார்த்தாக்க சுத்தமா பொம்பளை ஆசையே ஒரு பிள்ளைக்கு வராது. அதுக்காகத்தான் இந்த வேஷமே போட்டிருக்கேன். அப்படி ஒண்ணு இருக்க வெறுக்க வைக்கிறதுக்காக. சரி, இருந்தாலும் இப்படி கூட பண்ண விட்டோம்னா பரவாது. ஒரு பிரம்மா இருந்து முருகன் நேத்து பறவை விடணும். வேலியமலை சாரல் தவ முனிவர்கள் பறவை அப்படின்னு அப்பா சொல்லி வச்சிருக்காரு. மதிப்பு குறைவர் யாராவது வந்தால் பெரிய ஆள் வராரு இன்னைக்கு. அடுத்து வர ஆசீர்வாதம் வாங்குவதற்கு